இன்றைய தினம் ஒரு சூடுகளை மனிதனின் ஒவ்வொரு காலமும் அவனுடைய காலத்தின் கணிச்ச எந்த ஒரு விஷயமும் சரிங்க, இன்று வரை அதனுடைய மாறாத்தக இதுன்னு சொல்கிறத மாற்றத்தோடு தாங்க இன்றைக்கும் சொல்ல ஆசைப்படுறோங்க. யார் ஒருவர் தன்னை உணரும் பொழுது அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அதனுடைய மாற்றத்திலிருந்து மறுபக்கத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் யாருமே அந்த ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. எல்லோருமே இன்றைய நாளில் ஏற்படுற ஒரு மாற்றம், அதாவது ஒரு உணவாகட்டும், இல்லை நம்ம பயணம் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இல்லை காலை விடியலில் நம்ம எழுந்துக்கிற நேரமாக கூட ஆகட்டுங்க, அது எல்லாமே ஒரே நாள் போல் ஒரே நாள் இயங்குவது இல்லைங்க. எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு உணவு முறையிலையும் கூட நம்ம செய்கிற எல்லா செயலுமே மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாற்றம் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவும் முடியுதுங்க. ஆனால் ஒவ்வொருவருமே நமக்கு ஏற்பட வேண்டிய மாற்றத்தின் மறுபக்கம் ஒன்று இருக்குங்க. அது எந்த அளவுக்கு நம்மளை துரிதப்படுத்த ஆசைப்படுகின்றதோ அந்த இடத்துல மட்டும் நாம் இன்னும் அப்படியே ஒரே ஒரு இடத்துல இருச்ச அப்படியே இருக்கிறோங்க. இன்னும் கூட சொல்லணும்னா மறுபக்கத்தை பார்க்காமலே ஒரு பக்கத்திலேயே அங்கே அப்படியே அமர்ந்து இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் இந்த மாற்றத்தோடு பயணிக்க ஒவ்வொரு தரத்திலும் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா அந்த மாற்றம் உங்களுக்கான வெற்றியாகவே அமையுங்க. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி கொண்டாடலாங்கிறதுக்கு உங்களுக்குள்ள எது மிகவும் பலவீனமானது, எது உங்களிடம் பலமானதுங்கிறத மட்டும் கருத்தில் இருந்து கொள்ளுங்க. உங்களிடமே அது பலத்தையும் காட்டும், பலவீனத்தின் மறுபக்கமான உங்களுடைய ஆதி சொரூபத்தையும் காட்டுங்க. இன்று வரை யாரெல்லாம் வெற்றி கொண்டார்களோ அவர்கள் அனைவருமே அந்த மாற்றமே அவர்களுக்கான வெற்றி படி என்றால் அந்த வெற்றியில் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தருகின்றோம். அனைவரும் குருவின் திருப்பாதம் அடைந்து உங்களிடம் இருக்கும் அனைத்திற்கும் எது மாற்றம் என்பதை உரிய நோக்கோடு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவீங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.